Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் கேக் தாங்க பார்க்க போறோம். இது கடைகளில் நம்ம பீஸ் கேக் வாங்குறது போல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நெருப்புலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அடுப்பு, அவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவ்வளோ சிம்பிளாக செய்ய போகிறோம். ஒரு 3 பொருட்கள் போதுங்க. ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாம். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கேக் ப்ரெட்டு வச்சு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு 5 ப்ரெட் ஸ்லைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீஸ் கேக் மாதிரி செய்கிறேன் அப்படின்றதுனால 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய கேக்காக செய்கிறீங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இதோட எட்ஜஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 2-3 ப்ரெட்டாக சேர்த்து அந்த சைடை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து நம்ம ப்ரெட்டில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தாங்க தெரியும். நம்ம க்ரீம்லாம் வச்சு சாப்பிடும்போது ப்ரெட்டுன்ற டேஸ்ட்டே இருக்காது. நல்ல கேக் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் இப்போ எல்லா ப்ரெட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான சாக்லேட் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்காங்க. அது நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணும். இதில் ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 50 கிராம் அளவு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இது டார்க் சாக்லேட் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கடையில் வாங்குற டைரி மில்க் எது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்றதுனால நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுவே ஒயிட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி செய்யணும்னா ஒயிட் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி வரணும், நல்லா லிக்யூடாகி வரணும். அது வரையும் நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல லிக்யூடாக இருக்கணும். இப்போ இந்த பவுலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ சாக்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல் வந்து நான் ஒரு 1 hour to 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி விப்பிங் பவுடர்லேருந்து தான் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். இங்கே ஒரு 50 கிராம் அளவு விப்பிங் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த பவுடரையும் நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே க்ரீம் பண்ணும்போது பால், தண்ணி எது சேர்க்குறதா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்க. இதோட ஒரு 50 ml பால், நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் வந்து 50 ml சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஸ்டிஃபாக நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையாலேயும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பீட்டரில் பண்ணுறேன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். கையில் பண்ணும்போது ஒரு 10 to 15 minutes ஆகுது நமக்கு ஆகுங்க. நம்ம க்ரீம் பண்ணும்போது நமக்கு அந்த எலக்ட்ரிக் பீட்டரோட விஸ்கு, அது அந்த பவுலு எல்லாமே வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணுங்க. அப்போ தான் க்ரீம் வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்ச சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை மீடியமாக போதுன்னா 5 ஸ்பூன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நமக்கு விப்பிங் க்ரீமை விட விப்பிங் பவுடரில் பண்ணுற க்ரீம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி வெளியில் வச்சுருக்கும் போது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். நம்ம பீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் நல்லா ஸ்டிஃபியாக இருக்கும். ஆனால் அதுவே க்ரீம் வந்து நல்லா தாங்குங்க. ஆனால் பவுடர் க்ரீம் வந்து நமக்கு அந்தளவு தாங்காது. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை அப்படியே வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த க்ரீமை எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம உடனே க்ரீமை வச்சுட்டு மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கேக்கில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கேக்கை வந்து ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த க்ரீம் வந்து நமக்கு நல்லா செட் ஆகிடும். நான் வந்து கேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு இப்போ வைக்கலை. இப்போ பைப்பிங் பேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கலாங்க. இதில் வந்து விப்பிங் க்ரீம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்பூனாலேயே கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் பண்ணும்போது ஈவனாக வரும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதை ஒரு நார்மல் நைஃப் வச்சு கத்தி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சுக்கலாங்க. நம்ம இதுக்கு மேலேயும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட் அது வச்சாதான் நமக்கு கடையில் வாங்குகிற சின்ன பேஸ்ட்ரி கேக் இருக்கும் இல்லையா,
பீஸ் கேக் அந்த மாதிரி வரும். ஒரு 5லேருந்து 6 பிரெட்டு கிட்ட வச்சா போதும். இதுவே நீங்கள் பெரிய கேக்காக செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய பிளேட்டில் 4 பிரெட் ஸ்லைஸ் ஒரே டைமில் வச்சா அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே 4 பிரெட் ஸ்லைஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 5லேருந்து 6 சைஸ் வச்சிங்கன்னா 5-6 ஸ்லைஸ் கிட்ட வச்சிங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஸ்கொயர் ஷேப் வந்து கிடைக்குங்க கேக்கு. அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே போல் இப்போ ஒரு 4-5 ஸ்லைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை எம்டியாக வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் மாதிரி கூட செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே க்ரீம் வந்து இல்லாமல் விப்பிங் க்ரீம்லாம் ரெடி பண்ணுறது எப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கேக் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் சைடெல்லாம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணலை. இது வந்து பேஸ்ட்ரி டைப் அப்படின்றதுனால நான் அப்ளை பண்ணலை. இப்போ இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு கத்தி வச்சு 2 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கட் பண்ணால் ரொம்ப சின்னதாகிடும். ஒரு பிரெட்டு எடுத்தோம்னா அதில் வந்து 2 ஸ்லைஸ் பீஸ் தாங்க நமக்கு வரும் அதிகபட்சம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பைப்பிங் பேக் வச்சு ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும். இப்போ இதில் ஒரு டெக்கரேஷனுக்காக செர்ரி பழம் வந்து கொஞ்சம் வச்சுட்டா நமக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால நடுவில் ஒரு செர்ரி வச்சுக்கலாம். நம்ம இப்படியேவும் வச்சுக்கலாங்க. இல்லை இன்னும் டெக்கரேஷன் வேணும்னா கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த ஸ்ப்ரிங்கிளை வந்து கொஞ்சம் தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பீஸ் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு ப்ரெட்டு வந்து நல்லா அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். அதனால நமக்கு ரொம்பவே கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டும் போதே தெரியும் பாருங்கள். நல்லா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.